ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்னைக்கு நாம 1 கிலோ ஜீரக சம்பா அரிசியில சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். இதை நம்ம ஒரு வித்தியாசமான முறையில செய்ய போறோம். அதாவது சோம்பேறித்தனமா இருக்கிறவங்க கூட இந்த சிக்கன் பிரியாணியை ஒரு அரை மணி நேரத்துல செஞ்சு முடிச்சிடலாம். அதாவது குயிக் அண்ட் டேஸ்டியா இருக்கக்கூடிய சிக்கன் பிரியாணி தான். ஒரு முறை செஞ்சிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே மெத்தட்ல செய்ய தோணும். இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். 1 கிலோ சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 4 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட நெய் இல்லை அப்படின்னா 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்ல வெதுவெதுப்பான சூடு வரவும் ஒரு 5-6 கிராம்பு, ஒரு 4-5 ஏலக்காய், 3-4 துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இதை கருக விட்டுறாதீங்க. நல்லா லைட்டா அப்படியே பொரிஞ்சு வரவும் நம்ம பல்லாரி சேர்த்துக்கலாம். அதாவது மீடியம் சைஸ்ல உள்ள பல்லாரி 4 எடுத்து சும்மா ரஃபா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு அதை கிரைண்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே இன்னைக்கு அரைச்சிட்டு தான் சேர்க்க போறோம். என்னடா அரைச்சி சேர்த்தா அந்த பிரியாணி எப்படி இருக்கும் நினைக்காதீங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். எல்லாருமே சாப்பிட்டுட்டு கண்டிப்பா உங்களை பாராட்டுவாங்க. ஆனா அந்த வதக்குறதுல தான் ரொம்பவே டேஸ்ட் நம்மளுக்கு அமையும். அதனால வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதாவது இஞ்ச தோல் நீக்கிட்டு நீங்க சேர்த்துக்கோங்க. பூண்டை ஒருவேளை தோல் நீக்க முடியல அப்படின்னா கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து போட்டு நீங்க அரைச்சி எடுக்கிறதா இருந்தா அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு போடவுமே பாத்திரம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அடிப்பிடிக்காதபடி நல்லா இந்த அளவுக்கு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப அடுத்ததா பல்லாரி எந்த சைஸ்ல எடுத்தீங்களோ அதே சைஸ்ல 4 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அதையும் ரஃபா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்து கிரைண்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த தக்காளி பழத்தையும் நல்லா வதக்கி எடுக்கணும். ஒவ்வொன்றையுமே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு பொறுமையா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப தக்காளி வதங்குறதுக்குள்ள ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலைகளும், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளும், ஒரு 10 பச்சை மிளகாவையும் எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப தக்காளியும் போட்டு நம்ம நல்லா வதக்கியாச்சு. ஒரு அளவுக்கு அப்படி லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்க பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சோம் பாருங்க, அந்த விழுதையும் சேர்த்துக்கோங்க. இது போடவுமே பயங்கரமா வாசனை இருக்கும். செம்ம சூப்பரா வாசனை வர ஆரம்பிக்கும். இப்ப இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வெங்காயத்தை தூக்கி வைப்பாங்க, தக்காளி பழத்தை தூக்கி வைப்பாங்க, கொத்தமல்லி தலையை தூக்கி ஓரமா வைப்பாங்க. இத மாதிரி அரைச்சி செய்யும் போச்சுல அந்த பிரச்சனையே இருக்காது, உடம்போட நம்மளுக்கு சேர்ந்துகிடும். இப்ப இதையும் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துக்கோங்க. நாளைக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா சேர்த்திருக்கிறேன். லெக் பீசஸ் சேர்த்திருக்கனால அதை கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கிறேன். நீங்க சின்ன சின்ன பீசஸா சேர்க்கிறதா இருந்தா கூட சேர்க்கலாம். அதாவது 1 கிலோ அரிசி எடுத்தோம் அப்படின்னா அரிசியை காட்டிலும் கறி பீசஸ் நம்மளுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரியாணியுடைய டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். முதல்ல உப்போ காரமோ எதுவுமே சேர்க்காம அந்த மசாலாலேயே அந்த எண்ணெயிலே ஒரு 4 நிமிஷம் அந்த கறி பீசஸை அப்படியே வதக்கி விடுங்க. இப்ப பாருங்க, ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்ப இந்த சமயத்துல நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கிடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும், 3 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்ல அப்படின்னா நீங்க பிரியாணி மசாலாவோட அதுக்கு பதிலாக சேர்க்கிறதா இருந்தா சேர்த்துக்கிடலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தயிர், அதாவது கெட்டி தயிரை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு பீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்க அப்படியே சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் திப்பி திப்பியா இருந்தது மாதிரி இருக்கும், தெரிஞ்சு போனது மாதிரி இருக்கும். அதனால நல்லா பீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தயிரை சேர்க்கறதுனால இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா சாஃப்ட் வெந்து வரும். அது மட்டும் இல்ல ஒரு சுவையையும் நம்மளுக்கு கொடுக்கும் அந்த பிரியாணிக்கு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம உப்பு காரெல்லாம் போட்டு இது மிக்ஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வேக வைக்கணும். அதாவது கறி பீசஸ் எல்லாம் ஒரு 50% அளவுக்கு வேக வைக்கணும். அதுக்கு மேல வேக வைக்காதீங்க. இப்ப நம்ம மூடி போட்டு வேக வச்சதுனால அந்த பீசஸ்ல இருந்தே நம்மளுக்கு நிறைய தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும். இப்ப அதுலயே நம்மளுக்கு நல்லா இதெல்லாம் ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வெந்து வந்திருக்கும். இந்த சமயத்துல நல்லா இதை கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம். அதாவது இன்னைக்கு நான் ஜீரக சம்பா அரிசியில தான் செய்யறேன். 1 கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி அப்படின்னா 1.25 அளவுக்கு தண்ணி சேருங்க. இப்ப நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் நம்ம சேர்க்கணும். இப்ப அதே இது பாஸ்மதி ரைஸ்னு வச்சுக்கோங்களேன், 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா கரெக்டா இருக்கும். நான் இன்னைக்கு பாதி அளவுக்கு தேங்காய் பாலும்
பாதி அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் பால் எடுக்கிறது கஷ்டம் ஒன்றும் கிடையாது. தேங்காவை வெட்டியோ இல்லை துருவியோ மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வடிகட்டிட்டு அந்த பாலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போச்சுல பிரியாணியுடைய டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் தண்ணியினுடைய அளவுகளை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் ஜீரக சம்பா அரிசிங்கிறதுனால 1.25, அதாவது 1 டம்ளர் ஜீரக சம்பா அரிசிக்கு 1.25 அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இது 20 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா உடஞ்சிரும். அரிசியை ஒரு 3-4 முறை நல்லா சாஃப்டாக கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணியை வடிகட்டிட்டு இதை மாதிரி ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சு 20 தாண்டி, அதாவது ஒரு 30 நிமிஷம் ஆச்சு அப்படின்னா அந்த அரிசியெல்லாம் உடஞ்சது மாதிரி ஆயிரும். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்தோம். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்திருக்கணும். இப்போ நீங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பாருங்க. அதாவது உப்புலாம் நல்லா கரிச்சது மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பிரியாணிக்கு நம்மளுக்கு உப்பு வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் அந்த அரிசியெல்லாம் உடஞ்சது மாதிரி ஆயிரும். அதனால் நான் சொன்னது மாதிரி ஒரு 4 முறை கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்பப்போ நீங்கள் குலுக்கி விட்டுக்கோங்க. இப்போ அரிசியை போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு கிண்டு அங்கே ஒரு கிண்டி அந்த அரிசியை உடச்சி விட்றாதீங்க. நல்லா சாஃப்டாக மெதுவாக இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒரு 7 நிமிஷம் கழிச்சாச்சு. நீங்கள் அப்பப்போ திறந்து விட்டிங்கன்னா அரிசியும் உடஞ்சிரும், அதனுடைய வாசனையும் வெளியே போயிடும். இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து நம்மளுக்கு நிற்குது இல்லையா? நான் அடுத்த ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் அரிசி வந்து நல்லா உள்ளிழுத்து வெந்து வந்திருக்கும். இப்போ அதையும் உங்களுக்கு ஒரு 7 நிமிஷம் கழிச்சு நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க, ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. தண்ணி மேலே நின்னது மாதிரி இருக்கும். நீங்கள் இதை நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு நிற்காது. அந்த அரிசி எல்லாத்தையும் உள்ளிழுத்து இந்த அளவுக்கு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தம் போட ஆரம்பிச்சிடணும். தம் போடுறதுக்கு முன்னகுட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாரை விதை நீக்கி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய்யுடைய வாசனை நல்லா பிடிக்கும் அப்படின்னா இந்த சமயத்தில் தாராளமாக நெய்யோட சேர்க்கலாம். அந்த பிரியாணி நல்லா மாய்ஸ்சரைசராக இருக்கும். இல்லை பிரியாணியில் எங்களுக்கு ரொம்ப எண்ணெய் நெய் வேண்டாம் அப்படின்னா அதை நிறுத்திக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மெதுவாக. இப்போ தம் போட ஆரம்பிச்சிடலாம். தம் போடுறது நான் சொல்கிற மாதிரியே போடுங்க. வேஸ்டான ஒரு தோசைக்கல் பிரியாணிக்கு அப்படின்னே அதை ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாக்கிக்கோங்க. அதாவது கையை மேலே வச்சிங்க அப்படின்னா அப்படியே ஆவி வந்து ரொம்ப சூடடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா சூடாக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இப்போ பிரியாணி பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சுக்கோங்க. தீ அதிகமாக வைக்கக்கூடாது, கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். இப்போ ஒரு மூடி போட்டுருங்க. அதுக்கு மேலே வெயிட் இருந்தால் கூட நீங்கள் நல்லா வெயிட்டானது இதையாக தூக்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் போடுற மாதிரி இதை மாதிரி ஒரு மூடியை போட்டு வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே எடுக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போட எடுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பிரியாணி எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்க. சூப்பராக செம்மையாக வந்திருக்கு. சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். ஏற்கனவே நம்ம ஒரு அரை வேக்காடு அந்த மசாலாவில் வேக வச்சோம். இப்போ அந்த அரிசியோடு சேர்த்து முழுசும் நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும். இதை நான் ஒரு பிளேட்டில் போட்டு உங்களுக்கு அந்த அரிசி, அதாவது அந்த சாதம் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொலபலன்னு வந்திருக்குங்கிறதையும் காமிக்கிறேன். அந்த சிக்கன் பீசஸை அப்படி பிச்சிங்க அப்படின்னாலே சாஃப்டாக இருக்கும். வாயில் போடவுமே வலிக்கிட்டு போன மாதிரி இருக்கும். அதாவது உண்மைதான் சொல்கிறேன், டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குன்னு பாருங்கள். பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், இப்போ தான் நாங்கள் சமையல் கற்றுக்கிடுறோம் பிரியாணி செய்ய, அப்படிப்பட்டவங்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஒரு முறை செஞ்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே மெத்தடில் தான் செய்ய தோணும். அது மட்டும் இல்லை, வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடத்தக்க வகையில் இருக்கும். இது ஒரு சோம்பேறித்தனமான பிரியாணியாக இருந்தால் கூட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு பக்கவாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.